என்னடா க்ளோகாட்டோட நிற்கிறானேலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு. ஸோ ஓவர் கம்மிங். ஓவர் கம்மிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, மற்ற விஷயங்களை விட. அதனால தான் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். இந்த ஓவர் கம்மிங்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷனுக்கு ஏற்படுகிற ஒரு ஹார்டஸ்டான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில் வர்றது. இதுதான் ஓவர் கம்மிங். வெற்றி பெறுறது கிடையாது, வெளியில் வர்றது. இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், நான் இதுலேருந்து ஓவர் கம் ஆகிட்டேன், நான் அதுலேருந்து ஓவர் கம் ஆகிட்டேன். ஸோ இந்த ஓவர் கம்மிங்கிற வார்த்தை வந்துட்டு பாஸ்ட் இயர்ஸில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குன்னா, ஓவர் கம்மிங் இஸ் ஈக்குவல் டு வின்னிங்கிற மாதிரி ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ளே வந்துருச்சு. அது தப்பு. ஓவர் கம்மிங் வின்னிங் கிடையாது. ஓவர் கம்மிங்ன்றது நீ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதே தவிர அது வின்னிங் கிடையாது. ஓவர் கம்மிங்னா என்னென்னா, surviving difficult moments, learning from failures, becoming mentally strong. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, நீ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். அது நீ சிக்கல்னு உடனே நினச்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீ மாட்டிக்கிட்ட இந்த சிக்கலில் நீ முன்ன இருந்ததை விட நீ வெளியில் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கணும். வெளியில் வந்ததுக்கப்புறமா அதே சிக்கலில் மீண்டும் சிக்காத ஒருத்தனா நீ இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் ஓவர் கம்மிங். நான் ஏன் இந்த ஓவர் கம்மிங்கை பற்றி பேசணும்னு எடுத்தேன்னா, நிறைய இந்த ஜென்ரேஷனில், இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி நான் நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன். வயசானவங்க கூடி, சின்ன பசங்க கூடி என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அப்படியே சிக்கிறாங்க. இட் மைட் பி லவ் or some other relationships or some commitments or somehow trying something new அப்படின்னு ஒரு வட்டத்தை விட்டு அவன் வெளியில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் அவன் ட்ரை பண்ணும்போது அவன் சக்திக்கு மீறி சில தோல்விகள் அவனை வந்துட்டு அண்டக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமைகளுக்குள்ள அவன் தள்ளப்படுறான். அப்படி தள்ளப்பட்ட அந்த நிலைமையை அவன் எப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து அவன் வெளியில் வர்றான். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் அவுட்கம் ஆஃப் ஓவர் கம்மிங். ஒருத்தன் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னா அந்த எக்ஸாமை வந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணுறது ஓவர் கம்மிங். அந்த ஃபெயிலான எக்ஸாம்லேருந்து அவன் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் வெளியில் வந்து அதை திருப்பி ட்ரை பண்ணுறதுக்கான அந்த சக்தியை கொடுக்குறது அந்த ஓவர் கம்மிங் தான். இதுக்கு உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச தோமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார். எத்தனையோ 1000 தடவை அந்த மின்குமிழை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ட்ரை பண்ணி அதில் தோற்று சோ கோல்ட் இந்த லைட் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து நிற்கிது. ஓவர் கம்மிங்கே ஒரு மனுஷனுக்கு 4 ஸ்டேஜில் வந்துட்டு அவனோட லைஃப்பில் ஒரு 4 ஸ்டேஜை வந்துட்டு அது வந்துட்டு ஏற்படுத்தி தருது. The first stage is shock, and second one is struggle, and third one is understanding, and fourth one is transformation. So இந்த ஷாக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருந்தால் சம்திங் ஃபெயிலியர்ஸ், பிரேக்கப், சம் லாசஸ், சம் ரிஜெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவனுக்கு முதல் விஷயமா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஷாக்கை கொடுக்குது. இப்போ இந்த ஷாக் இல்லாத பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நம்ம படிமுறையிலே இல்லை அப்படின்னு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றா வந்துட்டு அது மாறி இருக்கு. அதாவது ஆல்ரெடி நீங்கள் அப்படி ஒன்று சந்திச்சு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்ததால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு புதுசாக இல்லை. சொன்னால் அந்த புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் ஓவர் கம்மிங்கிறது அப்ளை ஆகும். பேசிக்காக ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஷாக் ஆவாங்க, என்ன நம்ம லைஃப்பில் எப்படி நடந்துருச்சே அப்படின்னு. அண்ட் த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் த ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது தான் மனுஷனோட வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப ஹார்டஸ்டான ஸ்டேஜ். இது அவனுக்கு அந்த ஷாக்கோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். எப்படின்னா, வை மீ, வை திஸ் ஹேப்பன் டு மீ, ஏன் இது எனக்கு ஆகுது, இந்த ஃபெயிலியர் ஏன் எனக்கு ஆச்சு, ஏன் இந்த லாஸ் எனக்கு ஆச்சு, இந்த ரிஜெக்ஷன் அதுக்கு எனக்கு ஆச்சு, இதெல்லாம் எப்படி ஆச்சு, நான் இதுக்கான முயற்சி போட்டேன்னு அப்படிங்கிற அந்த புது வகையான ஒரு ஃபீல் அவன் அந்த செகண்ட் ஸ்டேஜில் அவன் அங்கே இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம் இருந்தால் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற அந்த ஃபேஸில் தான் இவனோட ஸ்ட்ரகிளாக இவன் என்னத்தெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் ஏன் ஆச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பான். இட் மைட் டேக் சம்டைம்ஸ். ஏன் எனக்கு ஆச்சு, ஏன் நான் இதெல்லாம் போட்டேனே,
எனக்கு எப்படி இதெல்லாம் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்த அவன், இங்க என்ன தப்பு நடந்திருக்கு, இங்க எப்படி இருந்திருக்கலாம், இங்க வேற என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்கிங் ப்ராசஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அவனோட மனநிலைமை வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு மனுஷனோட மனசுக்குள்ள ஒரு விஸ்டம் அண்ட் கரேஜ், ஒரு தைரியத்தை வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த கரேஜை வச்சுக்கிட்டு தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா அடுத்த ஃபேஸுக்கு மூவ் ஆகுறான். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் ஹீஸ் ஹேவிங் இஸ் நியூ அவதார். ஒரு புது உருவம் எடுக்கிறான் மனதளவில். எங்கே அவனுக்கு தவறுகள் நடந்திருக்கும்னு அவனால் யூகிக்க முடியுதோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ, அந்த தவறுனால ஏற்பட்ட அந்த குளறுபடிகளில் சிக்கிக்காம அவனால் வெளியில் வரக்கூடிய அந்த தூண்டுதல் அவனுக்கு கொடுக்குதோ, அதை அவனோட மனசுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இன்ஸ்டால் பண்ண அந்த உருவமாக அவன் வெளியில் வர்றான். திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் த வேர்ல்ட் ஸ்டேஜ். 4 ஸ்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஷாக், த ஸ்ட்ரகிள், த அண்டர்ஸ்டாண்டிங், த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த 4 ஸ்டேஜை தாண்டி ஒருத்தன் வெளியில் வரும்போது இஸ் ஓவர் கம்மிங். ஏ ஸோ இதை நம்ம கொஞ்சம் சைக்காலஜி ரீதியாக நம்ம அணுகுணமாக இருந்தால், ஹியூமன் பிரெயின் வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மைண்டு தான் ஹியூமன்ஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த அடாப்ட் பண்ணிக்கிற இந்த விஷயம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஓகே. இதை சைக்காலஜிக்கலி அவங்க எப்படி வந்துட்டு கூப்பிடுறாங்கன்னா ரெசிலியன்ஸ். ஸோ த ரெசிலியன்ஸ் மீன்ஸ் ரெக்கவரிங் ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ், அடாப்டிங் டு டிஃபிகல்ட்டி, க்ரோயிங் ஃப்ரம் அட்வர்சிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த ஓவர் கம் பண்ணுற பர்சன்ஸ் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இருந்தால், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் ஃபைண்டிங் மீனிங்ஸ் இன் தேர் பெயின். அவங்களுக்கு வழியை கொடுக்குற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு அர்த்தத்தை வந்துட்டு அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து அவங்க வெளியில் ஓவர் கம் பண்ணி வர்றாங்க. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. விக்டர் எமில் ஃப்ராங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு ஜெயிலில் ரொம்ப காலமாக இருந்தார். 1905 இருந்து 1997 வரைக்கும் உயிரோடு இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நார்சிஸோட அந்த படுகொலையின் போது இவர் வந்துட்டு ஜெயிலில் இருந்தப்போ இவரோட ஒரு மேஜர் ஒர்க்காக இருந்தது தான் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். ஸோ அந்த புக்கில் குறிப்பிட்ட அந்த விஷயத்தை தான் நான் இவ்வளோ நேரமாக வந்துட்டு உங்களுக்கு சாராம்சமாக சொன்னேன். ஸோ இவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, when a person finds meanings in suffering, they can survive almost everything. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையான்னு தெரியல, நான் சொல்கிறேன். யாரால அவனோட வழிகள், அவனுக்கு வழியை கொடுக்குற விஷயத்துலேருந்து ஒரு மீனிங், ஒரு புரிதல் அவனால் எடுத்துக்க முடியுதோ, அவனால் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்தும் வெளியில் வர முடியும். ஸோ இப்போ நான் ஒரு சில விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி. ஓகே, உண்மை என்னங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு என்ன ஆச்சு, நான் சரியான மனநிலையில் தான் இருக்கிறேன்னு உடனடி முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்ளவும். இங்கே தான் நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் படித்து, அதுக்கப்புறமா படித்து உங்கள் நாலேஜை வந்துட்டு சம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வளர்த்துக்கிட்டு எதுக்கு இங்கே உட்காந்து இதெல்லாம் வீடியோலாம் பார்க்குறீங்க? ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கணுன்றதுக்காண்டி தானே. ஸோ இப்படி கற்று வச்சிருக்கணும் அந்த மூளையை நீங்கள் சொந்தமாக பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட, உங்கள் சுற்றி இருக்கிற பொருட்களோட, உங்களை சுற்றி இருக்கிற சில விஷயத்தோட, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சோஷியல் மீடியா, அப்புறம் உங்களை பக்கத்து விட்டவன், உங்கள் சொந்தக்காரன், எல்லாரையும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஐடியாலஜிஸுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களோட சொந்த மூளை அங்கே வேலை செய்யாமல் போகும். ஸோ உன் மூளை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ தெளிவான முடிவுகள் அப்போ பிறக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ மோர் தென் எனி ஒன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அக்செப்ட் த ரியாலிட்டி. அப்படியே ரெண்டாவது விஷயம், சேஞ்ச் யுவர் மைண்ட். ஒரு விஷயத்தில் நீ சிக்கிட்டேன்னா அதை சுற்றியே இருக்காது. சேஞ்ச் யுவர் மைண்ட். நீ ஒரு விஷயத்தில் சிக்கினா நீ என்னெல்லாம் யோசிப்பியோ அதை தவிர்த்து வேற விஷயங்களை யோசி. வேற விஷயங்களை உன் மைண்டில் சேர்த்து வேற கண்ணோட்டத்தில் அந்த கதையை பாரு.
ஸோ ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை நீ அணுகும்போது தான் உன்னால் வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு அந்த ஸ்டோரியோட கன்சியூமராக உன்னால் வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ண முடியும். புதுவிதமான ஒரு டெசிஷனும் உன்னால் வந்துட்டு மேக் பண்ண முடியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அக்செப்ட் த ரியாலிட்டி, சேஞ்ச் யுவர் மைண்ட். அப்படியே தொடர்ந்து டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, குட்டி குட்டியான முடிவுகள் எடு, குட்டி குட்டியான செயற்பாடுகளை செய். உடனே எடுத்தோடனே ஓவர் கம் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிடலாம் முடியாது. குட்டி குட்டியான விஷயங்கள், ஸ்மால் ஆக்ஷன்ஸ் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனலி நிறைய பார்க்குறேன், எக்கச்சக்கமாக பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில். நிறைய சூசைட் கேசஸ், நிறைய ஹார்ட் பிரேக்கான கேசஸ். ஆஸ் நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுங்கிறதால நிறைய தெரியவும் வருது. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படியான ஒரு மனத்தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துதுன்னா, ஓகே, என்னை சுற்றி இருக்க எல்லா மக்களும் எல்லார மாதிரியும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இதுலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு, சூசைட் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த தவறான முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வீக்கானவங்க கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளவங்களால மட்டும்தான் தவறான முடிவுகளை தைரியமாக எடுக்க முடியும். அதனால தான் அவங்க எடுத்திருக்காங்க. தைரியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அவங்களால கொஞ்சம் யோசிச்சா சரியான முடிவுகளையும் எடுக்க முடியும். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் அதில் இருந்தால் ப்ளீஸ் வெளியில் வாங்க, ஓவர் கம் பண்ணி வாங்க. லைஃப் இஸ் டு என்ஜாய் பண்ணுங்கள். கடையை சாத்துங்க.